ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுனைடெட் டெஸ்க் யூடியூப் சேனல். இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதிய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. அதுலேயும் நீங்கள் 5,00,000 வரைக்கும் ஆட்டோ கிளைம் மெத்தட்லேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவலுமே வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இது எப்படி செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க, இதன் மூலமாக தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். இபிஎஃப்ஓவில் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ப்ராசஸாக கொண்டு வந்தனால நிறைய சோதனைகள் எல்லாமே தேவையில்லைங்க. இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்தோ இல்லை வந்து கூடுதல் பரிசோதனைகள் எல்லாமே இல்லாமல் 3 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமையும் செட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ ஆட்டோ செட்டில்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,00,000 வரைக்கும் வந்து இப்போ கிளைம் அமௌண்ட் வந்து உயர்த்திருக்கிறாங்க. நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டில் 5,00,000 நீங்கள் விட்ரால் பண்ணலாம், கிளைம் எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பணத்துக்கு எந்த ஒரு அடிஷனல் சோதனைகளுமே இருக்காது. பேன் கார்டு சோதனை, வங்கி கணக்கு எண் எல்லாமே பரிசோதனை எல்லாமே வந்து இந்த ஆட்டோ கிளைம் மெத்தட்லேயே அப்டேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் 3 நாட்களுக்குள்ளேயே உங்களோட கணக்குக்கும் பணம் வந்துவிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ பிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதிய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுல இந்த ஆட்டோ கிளைம் மெத்தட் மூலமாகவே வந்து 3 நாள் காலக்கெடுக்குள்ளேயே 21.6 மில்லியன் அப்ரூவல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆட்டோ மோட் முறையில் இவ்வளோ கிளைம் வந்து நிறைவேற்றியுள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 60% அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளைமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து தானியங்கி முறையிலும் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை வந்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர் சோபா கரந்த்லாஜே அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால வேகமாக பணம் மக்களுக்கு வந்து வழங்கப்படுவதால நிறைய மக்கள் அவங்களுடைய தேவைகள் இதன் மூலமாக பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இந்த இபிஎஃப்ஓ கிளைம்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துருக்கோங்க. அது வரைக்கும் காத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்து நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாமே இப்போ தளர்த்திட்டாங்க. ₹1,00,000 வரைக்கும் இருந்த லிமிட்டை கூட இப்போ ₹5,00,000 அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. நீங்க மருத்துவ செலவுகளுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, இல்ல கல்வி, திருமணம் போன்ற செலவுகளுக்கு எடுக்கிற அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் வந்து ஆட்டோ கிளைம் மெத்தட்ல கொண்டு வந்துட்டாங்க. இதன் மூலமா இபிஎஃப்ஓ கடந்த சில நாட்கள்லேயே வந்து இவ்வளோ கிளைம்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிறது மே இல்லாட்டி ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதிய மாற்றம் அமலுக்கு வந்த பின்ன ஏடிஎம் மூலமாகவே நீங்கள் இபிஎஃப்ஓ பணத்தை வந்து திரும்ப பெற்றுக்கலாம் அப்படிங்கிற நிபந்தனையும் வரப்போகுது. பேன் 2.0 அப்படிங்கிற ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்கள்லேயே வந்து இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தையும் அறிமுகப்படுத்த தயாராகிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். இதன் மூலமாக பிஎஃப் பணம் எடுக்கிறது ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தடாக மாற்றப்பட்டிருக்கு. எப்படி பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஏடிஎம் கார்டை வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. இந்த வசதி மே, ஜூன் 2025 உள்ளேயே வந்து அப்டேட் ஆகிடும். இந்த இபிஎஃப் சொந்ததாரர்களுக்கு மேலும் வசதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏடிஎம்லேயே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டுகள் உங்களோட ஃபோன் மற்றும் ஆதார் கூட இணைக்கப்பட்டு இருக்குங்கிறனால யாருமே அதை மிஸ்யூஸும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்லேருந்து வெளியே இருக்கிற தகவல்கள் இதுதாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.